வணக்கம் நேயர்களே. வன்முறை வேண்டாம், அமைதியாக இருப்போம், இந்த வன்முறைகளை நிறுத்து என்று வன்முறைக்கு எதிராக ஒன்று திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த மாதம் 28-29ஆம் தேதிகளில் லண்டன் நகரில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. சவுத் போர்ட் பகுதியில் 3 சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏராளமானவர்கள் இன்றும் அந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றார்கள். சில நகரங்கள் வன்முறை களமாகவே மாறியிருக்கின்றன. போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையிலான தாக்குதல்கள், பரஸ்பர மோதல்களால் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய நாட்டில் வன்முறைகள் வேண்டாம், வன்முறை சம்பவங்கள் வேண்டாம் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்கு லண்டன், நியூகேஸ் மற்றும் பிரிஸ்டல் பகுதிகளில் ஒன்று கூடி தங்களுடைய அமைதிக்கான ஒரு ஒன்று கூடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் அமைதியாக ஒன்று சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் வன்முறையை பாவிக்க கூடாது என்ற வாசகங்களை ஏந்தியவாறு, உடனடியாக இந்த வன்முறை போராட்டங்களை நிறுத்து என்ற பதாதைகளை ஏந்தியவாறும் போராட்டங்களில் அமைதியான வழியில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த போராட்டம் வன்முறையில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு எதிரானதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், சவுத் போர்ட் பகுதியில் ஒரு கத்திக்குத்தி சம்பவம் இடம்பெற்று 3 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை லண்டன் மாநகரில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் முஸ்லீம் புகலிட கோரிக்கையாளர்கள். அதாவது வடக்கு லண்டன், குறிப்பாக சவுத் போர்ட் பகுதியில் வந்து குடியேறிய புலம்பெயர் முஸ்லீம்கள் தான் காரணம் என்று சொல்லி அவர்களை தண்டிக்க வேண்டும், நாடு கடத்த வேண்டும் என்றான கோரிக்கைகளை முன்வைத்து பல பள்ளிவாசல்கள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் கடந்த தினங்களில் செய்திகளில் தந்திருந்தோம். எனவே முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதலாக அந்த பகுதிகளில் இடம்பெற்றது. ஆனால் அது ஒரு தவறான செய்தி, ஒரு வதந்தி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். முஸ்லிம்கள் இதற்கு காரணம் இல்லை, முஸ்லிம்களுடைய தாக்குதலாக இது இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை நடத்திய 17 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இப்பொழுது விசாரிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சம்பவங்களை வைத்துத்தான் அவர் யார், உண்மையில் அவருடைய சொந்த நாடு எது என்ற விடயங்கள் தொடர்பாக மக்கள் தங்களுடைய கேள்வி கணைகளை போலீசார் மீது தொடுத்து வந்தார்கள். ஆனால் சில முக்கிய விஷயங்களை பாதுகாப்பு காரணங்களை கருதி போலீசார் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் வன்முறை கலவரங்கள் எல்லாம் லண்டன் மாநகரில் உருவெடுத்தது, போராட்ட களமாக மாறியது. அந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இப்பொழுது வன்முறையாளர்கள் வரலாம், இங்கே போராட்டங்களை நடத்தலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்ட இடங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கலகம் அடக்கும் போலீசார் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதே போல வன்முறையாளர்களுக்கு எதிராக வன்முறை வேண்டாம் என்று சொல்லி போராடுகின்ற மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் பதாதைகளோடு அமைதியாக இருப்போம், போராட்டம் வேண்டாம், வன்முறை வேண்டாம் என்று அந்த பதாதைகளை ஏந்தியவாறும் அங்கே இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.